தெரியுமா மாணவர்கள், இன்று என்ன நாள் தெரியுமா? இன்று டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களின் நினைவு நாள். இன்று டாக்டர் ஏபிஜே ஐயா அவர்களின் நினைவு நாள். அவரை நினைவை போற்றும் வகையில் எளிய உரைகளை விளக்குகிறேன். ராமேஸ்வரத்தில் உள்ள ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் 1931ஆம் ஆண்டு அக்டோபர் 15ஆம் நாள் ஜைனுல் ஆப்தீனுக்கும் ஆயிஷா அம்மாவுக்கும் மகனாக பிறக்கிறார். இவரது முழு பெயர் அவுல் பகீர் ஜைனுல் ஆப்தீன் அப்துல் கலாம் ஆவார். இவர் ராமேஸ்வரத்தில் உள்ள ஒரு தொடக்க பள்ளியில் தனது ஆரம்ப நிலை கல்வியை தமிழ் வழியில் பயின்றார். பின்பு இவர் குடும்ப சூழ்நிலையின் காரணமாக பகுதி நேரங்களில் செய்தித்தாள்களை விநியோகிக்கும் வேலை பார்த்தார். மேல்நிலை பள்ளியை இவருக்கு கற்பித்த ஆசிரியர் சிவசுப்பிரமணியுடன் உதவியுடன் மேல்நிலை கல்வியை முடித்தார். 1955ஆம் ஆண்டு சென்னையில் உள்ள MIT கல்வி நிறுவனத்தில் இவரது விண்வெளி பொறியியல் படிப்பை முடித்தார். இந்தியாவின் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் இந்தியாவின் மேம்பாட்டு அமைப்பு DRDO மற்றும் இந்தியாவின் விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் ISRO ஆகியவற்றில் முக்கிய பணியாற்றினார். இவர் அக்னி மற்றும் பிரித்யூ போன்ற ஏவுகணை ஏவியதில் முக்கிய பங்காற்றினார். இந்தியாவின் முதல் உள்நாட்டு செயற்கைக்கோளான SLV-3 ஏவியதில் வெற்றியில் இவருக்கு மிக முக்கிய பங்கு உண்டு. இவர் மிகவும் சிறந்த எழுத்தாளரும் கூட. இவர் எழுதிய நூல்கள் அக்னி சிறகுகள், இந்தியா 2020 மற்றும் எழுச்சி தீபங்கள் ஆகும். ஒரு நாள் 1998ஆம் ஆண்டு உலக நாடுகளையே வியக்கும் அளவிற்கு பொக்ரான் அணுகுண்டு சோதனையை நடத்தி இந்தியாவை பெருமைக்குள்ளாக்கினார். இவர் இந்தியாவின் மிக பெரிய உயரிய விருதான பத்மபூஷன், பத்ம விபூஷன் மற்றும் பாரத ரத்னா போன்ற விருதுகளை பெற்றார். 2022ஆம் ஆண்டு நடைபெற்ற குடியரசு தேர்தலில் போட்டியிட்டு 11வது குடியரசுத் தலைவர் ஆனார். இவர் இந்திய ஏவுகணையின் நாயகன், இந்திய விண்வெளி ஆராய்ச்சியின் தந்தை, 11வது குடியரசுத் தலைவர் போன்ற போற்றுதலுக்கெல்லாம் உரியவர். ஒரு நாள் மேகாலயாவில் உள்ள கல்வி நிறுவனத்தில் பேசிக் கொண்டிருக்கும் போது மாரடைப்பு ஏற்பட்டு காலமானார். இவரின் பொன்மொழிகள்: கனவு காணுங்கள், கனவு கனவு காணுங்கள். கனவு என்பது நீங்கள் தூக்கத்தில் காண்பது கனவு அல்ல. உங்களை தூங்க விடாமல் ஆக்குவது எதுவோ அதுவே உண்மையான உங்கள் லட்சிய கனவாகும். மற்றும் இன்னொரு பொன்மொழி: உலகத்தில் பிறந்த அனைத்து மக்களுக்கும் வரலாற்று புத்தகத்தில் ஒரு பக்கம் இடம் உண்டு. ஆனால் அந்த பக்கங்களை உலக மக்களையே படிக்க வைப்பது உங்கள் கையில்தான் உள்ளது. மாணவர்களே, இன்று நாம் எப்படி ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களின் பெருமையை நாம் பேசுகிறோமோ அதே போல் நம் பள்ளியில் பயிலும் மாணவர்களின் பெருமையை ஒவ்வொரு பள்ளியிலும் பேச வேண்டும் என வாழ்த்துகிறேன். நன்றி.